ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்கலையா, தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு கிரியைகளினாலே சம்பாதிக்கப்பட்டது அல்ல. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டானது. கிரியைகளினால் உண்டான ரட்சிப்பு அல்ல. அன்புக்குரியவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், இது கிரியைகளினால் உண்டான ரட்சிப்பு அல்ல, இது கிருபையினால் உண்டான ரட்சிப்பு. இது கிருபையினால் உண்டான ரட்சிப்பா இருப்பதனால் இது கிரியைகளினால் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தேவன் கிருபையாய் தந்த ரட்சிப்பு, கிரியைகளினால் நம்மை ரட்சிக்காமல். பாருங்க, எப்படி ரட்சித்தாரா? தம்முடைய தீர்மானத்தின்படியும். அவருடைய தீர்மானத்தின்படி அவர் ரட்சிக்கிறார். அவருடைய தீர்மானத்தின் விவரத்தை சொல்லுவேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு முன் தீர்மானம், அவருடைய ஃபோர் நாலேஜ் என்று சொல்லுகிறோமே, அந்த முன் தீர்மானத்தின்படி ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஆண்டவரை இந்த காலையில் நான் சோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய ஒரு முன்னால் அவர் தீர்மானித்து விட்டார். ரொம்ப முன்னால் ஒரு தீர்மானத்துக்கு அவர் வந்து விட்டார். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் ரட்சிக்க வேண்டும், இப்படித்தான் காரியம் செய்ய வேண்டும் என்று அவர் முன் தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். ஆதிகால முதல், ஆதிகாலம் என்றால் பிகினிங். இந்த பிகினிங்ல இருந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. எவ்வளவு முன்பாக தேவனுக்கு எல்லாம் தெரிகிறது பாருங்கள். உலகத்தை படைத்தாரே, அவருக்கு முன்பாகவே எல்லாம் தெரிகிறது. அனைத்து காரியங்களையும் முன்னதாகவே நன்கு அறிந்தவராக அவர் இருக்கிறார். அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நன்கு அறிந்த அந்த பரலோகத்தின் தேவனுக்கு நாங்கள் துதிகளை, ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆதிகால முதல், அதனால எப்போ நினைச்சிங்க, நீங்க ரட்சிக்கப்படுறத ஆண்டவர் எப்போ தீர்மானிச்சாருன்னா முன்னாலேயே தீர்மானிச்சிட்டார். எந்த காலத்தில் அதை தீர்மானிச்சார்னா ஆதிகாலம் முதல் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இது நமக்கு அருளப்பட்டதான கிருபை. எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்கல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட கிடைக்கல. ஈவன் ஏன் நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு கூட கிடைக்காம இருக்கோம். ஏன் நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கோம். சம்டைம்ஸ் நம்முடைய பேரண்ட்ஸுக்கு கிடைக்காம இருக்கோம். ஆனால் நமக்கு அருளப்பட்ட இந்த கிருபையின்படி நம்மை ரட்சித்து, இப்படிதான் ரட்சித்தார் அவர். அந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை, ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். அவர் எப்படி அழைச்சாரு?
பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய அழைப்பு பரிசுத்தமாய் இருக்கிறது. அவர் பரிசுத்தராக காணப்படுகிறார். அந்த பரிசுத்த அழைப்பினாலே உங்களையும் என்னையும் அவர் கிருபையாய் அழைத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆம் அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் பரிசுத்த அழைப்பினால் அழைத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. இரத்தத்தின் மறைவில் எங்களை வைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.